அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 கொரிந்தியர் 3:12 வாசிப்போம். ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அழியக்கூடியதுன்னா மரம், புல், வைக்கோல். இந்த மூன்றும் எளிதிலே அழியக்கூடிய ஒன்று. இரண்டாவது விலை குறைவானது. அடுத்து இதை எளிதாக வாங்கக்கூடியது. இதை கொண்டு கட்டுவதும் எளிதானது. எல்லாம் எளிது. மிக சீக்கிரத்தில் அடிந்து போகக்கூடியது தாங்க மரம், புல், வைக்கோல். இது கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம ஊழியத்திலே பெரும் கூட்டம் அல்ல, பெரும் கூட்டத்தை கூட்டுவதற்காக இப்படி அடிந்து போகக்கூடிய மரம், புல், வைக்கோல் போன்ற ஊழியம் நிறைய நடக்குதுங்க. மனிதனை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் விரும்புவது போல போதிக்கிற போதனைகள், இப்படி கூட்டத்தை கூட்டுவதற்காக செய்கிற ஊழியங்கள் அதிகமா இருக்கிறது. இதுதாங்க மரம், புல், வைக்கோல். சாத்தான் கூட கூட்டத்தை கூட்டுமா? நாத்திகன் பேசினாலும் கூட்டம் கூடுகிறது. அரசியல்வாதிகளுக்கு கூட்டம் கூடுகிற கூட்டத்தை வைத்து ஊழியத்தை மதிப்பிடக்கூடாது. நாம் செய்கிற பெரிய காரியங்கள், கிரியைகளை வைத்து நம்மை மதிப்பிட முடியாது. ஆண்டவர் மதிப்பிட மாட்டாருங்க. நமது ஊழியமாகட்டும், ஜீவியமாகட்டும், மரமா, புல்லா, வைக்கோலா அல்லது பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல்லா, கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணுங்க. இந்த பொன்னுக்கு நேர்மாறானது இந்த மரம். அப்படியானால் பொன் சொன்னா உண்மையான ஆராதனை. இந்த மரம் என்பது உண்மைக்கு புறம்பான ஆராதனை. தேவசித்த ஆராதனை தான் பொன். தேவசித்தம் இல்லாத ஆராதனை, சுயசித்த ஆராதனை தாங்க மரம். நமது வாழ்க்கையில எல்லாம் அழகா இருக்கலாங்க. மரத்தினால் அழகான வேலைப்பாடுகள் செய்யலாம். மரம் அதுக்கு தான் உதவும். அப்படி நமது வாழ்க்கையில அலங்காரம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பெரிய செல்வ சீமான்களா இருக்கலாம். இத்தனையும் இருந்தும் அது திருச்சபையில பெரிய கோயில் இருந்து, இசைக்கருள் இருந்து தேவ பிரசன்னம் இல்லைன்னா, உடன்படிக்கை பெட்டியில் அத்தனை விருதா? கொஞ்சம் யோசிக்கணும். நமது ஆராதனைகளிலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா? நமது ஜீவியத்தில, குடும்பத்தில் உடன்படிக்கை இருக்க, தேவ பிரசன்னம் இருக்கிறதா? தேவன் இருக்கிறாரா பார்க்கணுங்க. இன்னைக்கு அநேகருக்கு தோல் மேல இருக்குது உடன்படிக்கை பெட்டி, வாயில இருக்குது உடன்படிக்கை பெட்டி, இருதயத்தில் இல்ல. அது மரம், அடிந்து போகக்கூடியது. இதை நீங்க மனசுல வைக்கணும். சரியான ஆராதனை செய்யணுங்க. உங்கள் குறைவிடலாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.